நேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனம் ஆகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த ஆராதனை வேளையிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட வேதவசனத்தின் அடிப்படையிலே பேசுவார் என்று நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். கேட்டவர்களாய் மட்டும் இல்லாமல் கேட்ட வசனங்களின்படி செய்கிறவர்களாயும் நாம் இருப்போமே என்று சொன்னால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய சபையை இன்னும் அதிகமாக வளரச் செய்து அநேக ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருளாக நமக்கு கொடுப்பார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகளுக்குள் கடந்து செல்லும் முன்பதாய் நாம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய ஜீவ வசனங்களை நீர் ஜனங்களோடு கூட பேசும். அவைகள் இவர்களுக்கு ஜீவன் உண்டாக்க கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வசனத்தின் மூலமாகவும் தேவன் மக்களை உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும், அநேகரை ஆயத்தப்படுத்த கிருபை தாரும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை உடைய கரங்களிலே தாழ்த்தி கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆயர் அவர்களுக்கும் சபை ஊழியர் அவர்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்த்துதல்களையும் நன்றியையும் நான் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனத்தின் தலைப்பு சுவிசேஷ பணி என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்க கேட்ட பாகத்திலே எரேமியா தீர்க்கதரிசியை தேவன் அவருடைய சுவிசேஷ பணிக்கென்று அழைத்த பொழுது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் என்று எரேமியா தீர்க்கதரிசியை தீர்க்கதரிசியாக ஊழியத்திற்கு அழைத்த பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காரியத்தை அவருக்கு திட்டமாக சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்னையும் இப்படிப்பட்ட காரியத்திற்கென்றே அழைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட யாவரும் சுவிசேஷ பணி செய்யும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசியுங்கள். இப்படி 5 வகையான ஊழியர்களை கர்த்தர் திருச்சபையிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஊழியங்களை செய்வதற்கு திருச்சபையின் விசுவாசிகளாகிய ஒவ்வொருவரையும் தாயின் கருவிலே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் திட்டவட்டமாக மனதிலே கொள்ள வேண்டும். இது செல்வின் பிரதரை சார்ந்தது தான், இது நம்முடைய சபையின் ஊழியரை சார்ந்தது தான், இது நம்முடைய சபையின் ஆயரை சார்ந்தது தான், இது நம்முடைய சபையின் மூப்பரை சார்ந்தது தான், அல்லது நாம் அனுப்பி இருக்கிற மிஷனரிகளை சார்ந்தது தான் இந்த சுவிசேஷ ஊழியமாகும் என்று காலங்களை தள்ளிக்கொண்டும் தாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டும் நாம் இந்த கடைசி காலங்களிலே வாழ்வது நீதியாகவே ஆகாது. ஒவ்வொருவரும் திட்டவட்டமாக மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டியது, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர் என்று சொல்லுகிற வேளையிலே ஒரு சில கிறிஸ்தவர்களாக இருந்தும் எண்ணிக்கொள்வதுண்டு, நான் இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளேயே வரவில்லை, ஆகையினாலே நான் இந்த ஊழியத்தை செய்வதற்கு என்னை ஆண்டவர் அழைக்கவில்லை என்று தங்களுக்கு தாங்களே நீதி செய்து கொள்கிறவர்களும் உண்டு. கிடையாது. கிறிஸ்தவன் என்று சொன்னாலே அவன் யார்தான்? ரட்சிக்கப்பட்டவன் தான். நான் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவன் யார் இல்லை? கிறிஸ்தவன் இல்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள்.
சங்கம் கொடுக்கிறேன், நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் வேதத்திற்கு அப்பாற்பட்டது. காணிக்கை நிறைய அள்ளி அள்ளி கொடுக்கிறேன், நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் வேதத்திற்கு அப்பாற்பட்டது. கிறிஸ்தவன் என்று ஒருவனை சொல்லிக்கொண்டால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? ரட்சிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை என் தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நான் சொல்கிறேன். 1979 ஆண்டிலே நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே தூத்துக்குடி கடற்கரையிலே தனித்து ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே இந்த வசனத்தை எனக்கு கொடுத்துதான், இந்த பரிசுத்த வேதாகமத்தை என் கரங்களிலே கொடுத்து, நீ இதை போய் சகல ஜனத்திற்கும் பிரசங்கி என்று சொன்னார். அதன்படி 80வது ஆண்டிலிருந்து இன்று மட்டிலும் என் பலனுக்கு ஏற்றபடி எல்லா இடங்களிலும் சுவிசேஷத்தை எல்லா வழிகளிலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எனக்கு மட்டும் உரியது அல்ல, உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாயின் கருவிலே தெரிந்தெடுத்திருக்கிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். யாரோ ஒருவரை மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாயின் கருவிலே தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக? சுவிசேஷ ஊழியம் செய்யும்படியாக. திருச்சபையிலே விசுவாசிகளாக இருக்கிற நாம் யாவரும் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு கூட ஊழியம் செய்யும்படியாக 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்த ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், வாசியுங்கள். மத்தேயு 10வது அதிகாரம் 6வது வசனம் வாசியுங்கள். ஆண்டவர் சீஷர்களை அனுப்பும் பொழுது முதலாவது என்ன சொல்கிறார்? காணாமல் போன வீட்டாராகிய இஸ்ரவேல் ஜனத்திடத்திலே போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அப்போ முதல்ல சுவிசேஷம் நம்ம எங்கே சொல்ல ஆரம்பிக்கணும்? நம்முடைய ஜனங்கள் மத்தியிலே, உள்ளூரிலேயே, நம்ம சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலேயே, நம்முடைய சபையிலே இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாகத்தான் முதலாவது கர்த்தர் நம்மை அனுப்புகிறார். நான் எங்கேயா போவேன், எனக்கு ஒரு இடமும் தெரியாது. இப்போ என்னெல்லாம் கேட்டால், எனக்கு சென்னையில் இப்போ இந்த ஊனமஞ்சரி தவிர ஒரு இடமும் தெரியாது. ஊனமஞ்சரியே முழுக்க தெரியல, கொஞ்சம் தான் தெரியும். அப்படி இருக்க எனக்கு இப்படி ஒரு இடமும் தெரியாது, அதனால் நான் சுவிசேஷ ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் தெரிந்த எந்த இடங்கள் எல்லாம் இருக்கிறதோ அங்கங்கே சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிராத அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கட்டாயமாக சொல்ல வேண்டும். அப்படி நாம் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். 8வது வசனத்தை வாசியுங்கள். வியாதியஸ்தர்களை நீங்கள் சுகமாக்குவீர்கள், குஷ்டரோகிகளை நீங்கள் சுத்தமாக்குவீர்கள், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவீர்கள், பிசாசுகளை துரத்துவீர்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். சுவிசேஷ ஊழியத்தில் மிகுந்த ஜாக்கிரதையான ஒரு காரியம் இந்த வசனத்தை முடிக்கும் பொழுது சொல்கிறார், இத்தனை வரங்களையும் இலவசமாய் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். பெற்றிருக்கிற நீங்கள் சுவிசேஷ ஊழியத்திலே வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, பிசாசுகளை துரத்தும் பொழுது, குஷ்டரோகிகளை சுகமாக்கும் பொழுது, பாவக்கட்டிலே பிடிபட்டு மரித்து கொண்டிருக்கிற ஜனங்களை மரணத்திலிருந்து விடுதலை செய்யும் பொழுது எப்படி இலவசமாய் பெற்றீர்களோ அப்படியே இலவசமாய் கொடுங்கள். தெளிவாக இருக்க வேண்டும் இந்த இடத்துல. இல்லை, பல கேள்விகள் எழும்பும். அத்தனை கேள்விகளையும் எழுப்பி நான் பதில் சொல்வதென்றால் நேரம் போதாது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் மொத்தத்திலும் பதில் சொல்கிறேன். சுவிசேஷ ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் அந்த சுவிசேஷத்தை எப்படி இலவசமாக பெற்றோமோ அப்படியே இலவசமாக கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நாமம் மகிமைப்படும்படியாக நான் திரும்பவுமாக சொல்கிறேன். 80வது ஆண்டில் ஊழியத்தை ஆரம்பித்த நான் இன்று மட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். எந்த நிலையிலும் நாங்கள் ஊழிய ஸ்தலங்களிலே ஆலயம் கட்டும் பொழுதோ அல்லது மற்ற எந்த ஊழியத்திலோ எங்களுக்கு இதற்கெல்லாம் காணிக்கை இவ்வளவு வேண்டும் என்று எங்கள் பத்திரிகையிலும் நாங்கள் எழுதினதில்லை. ஆலய ஆராதனையிலும் நாங்கள்
சொன்னது இல்லை. ஆனாலும் ஆண்டவர் இது மட்டிலும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்திலே இலவசமாய் பெற்றதை இலவசமாய் நாங்கள் கொடுக்கிறோம். திட்டமாக தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து நான் இதை சொல்ல முடியும். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் பலர் நினைக்கிறது உண்டு, நான் ஊழியத்திற்கு சென்று விட்டால் என்னுடைய குடும்பத்தை எப்படி நான் போஷிக்க முடியும், என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வைக்க முடியும், நான் எப்படி என்னுடைய மற்ற வரவு செலவுகளை எல்லாம் கவனித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி பலர் எண்ணுவதுண்டு. அருமையான தேவனுடைய ஜனமே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை முழு நேரமாக நீங்கள் குருவானவரை போல அல்லது மிஷனரிகளைப் போல ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரையும் என்ன செய்யவில்லை, அழைக்கவில்லை. நாம் பேசிய 4:13 வாசித்தோம். 5 வகையான ஊழியங்களை வாசித்தோம். அந்த ஊழியத்திலே ஒன்று சுவிசேஷ ஊழியம். இந்த சுவிசேஷகனாக இருக்கிறவன் முழு நேரமாக சுவிசேஷகனாக ஊழியம் செய்யவும் தன்னை அர்ப்பணிக்கலாம். முழு நேரமாக சுவிசேஷ ஊழியத்திற்கு என்னால் செல்வதற்கு முடியாது என்கிறவர்கள் நாம் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த வேலையை செய்து கொண்டே சுவிசேஷம் அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட வேண்டும். நான் அப்படித்தான் ஊழியம் செய்தேன். 2004 ஆண்டு மட்டிலும் தூத்துக்குடி துறைமுகத்திலே பணியாற்றினேன். ஓய்வு நேரத்திலே சாயங்கால வேளைகளிலே தினந்தோறும் ஊழியங்களுக்கு வீடுகளுக்கும் கிராமங்களுக்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பேன். சனி ஞாயிறு போன்ற தினங்களிலே முழுமையாக கிராமங்களிலே தங்கியிருந்து சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த எல்லா செலவுகளுக்கும் என்னுடைய அரசாங்கத்தில் இருந்து எவ்வளவு வருமானம் சம்பளமாக எனக்கு கொடுக்கிறார்களோ அதை வைத்தே தான் நான் என்ன செய்வேன், என்னுடைய ஊழிய செலவுகளை கவனித்துக் கொள்வேன். கன்வென்ஷன் கூட்டத்திற்கு என்னை அழைப்பார்கள், பேசுவதற்கு செல்லுவேன். முடிந்தவுடனே கவரிலே பணத்தை வைத்து கையிலே கொடுப்பார்கள். நான் காணிக்கை வாங்குவதில்லை, இதை வேறு ஏதாவது ஒரு பணிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வாங்கி ஜெபித்து அதை திரும்பவும் அந்த சபையிலேயே கொடுத்து விட்டு வந்து விடுவேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஜாக்கிரதையோடு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சீஷர்களை சுவிசேஷ ஊழியத்திற்கென்று அவரை சுற்றிலும் உள்ள பகுதிகளிலே செய்யும்படியாக அனுப்பியிருக்கிற அந்த நிலையிலே ஆண்டவர் அவருடைய ஊழிய எல்கையை முடித்து விடாதபடிக்கு அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு செல்லும் என்பதாக அந்த ஊழியத்தின் சுவிசேஷ எல்கையை விரிவாக்குகிறார். வாசியுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18, 19, 20. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், இங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லவில்லை, உலகத்தில் உள்ள சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அருமையான தேவஜனமே, முதலாவது ஆண்டவர் ஒரு குறுகிய வட்டத்திலே சுவிசேஷ ஊழியத்தை சீஷர்களுக்கு காண்பித்தார். அவரோடு கூட 3.5 ஆண்டு காலங்கள் தங்கியிருந்து ஊழியம் செய்ததை பார்த்த அந்த சீஷர்களை பார்த்த ஆண்டவர் இப்பொழுது எல்கையை விரிவுபடுத்தி சொல்கிறார். நீங்கள் சகல ஜனத்திற்கும், உலகத்தில் உள்ள பூமியில் உள்ள சகல ஜனத்திற்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். சுவிசேஷ பணியினுடைய பூரணம் எப்பொழுது முடிகிறது என்று சொன்னால், ஒருவர் எப்பொழுது ஞானஸ்தானம் எடுக்கிற அளவிற்கு ஆயத்தமாக இருக்கிறாரோ அப்பொழுதுதான் சுவிசேஷ பணியினுடைய பூரணமான நிலை ஏற்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே அநேகருக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது உண்டு. சுவிசேஷம் என்றால் என்ன? எதை சுவிசேஷமாக சொல்லுவது? இப்படி ஒரு கேள்வி அநேகரிடத்திலே இருக்கிறது, கேட்டும் இருக்கிறார்கள். ஒரு நாள் நான் திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடிக்கு பிரயாணப்பட்டு வருகிற வேளையிலே என்னுடைய இடது பக்கத்தில் இருந்த ஒரு வாலிபன் செல்லிலே 100 ஸ்தோத்திர பலிகள் டவுன்லோடு பண்ணி வைத்து அதை பார்த்து கொண்டே வாசித்து கொண்டே வந்தார். நான் ஓர கண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன், என்ன பார்த்தேன் சொல்லி புரிந்து கொண்டேன். ஸ்தோத்திர பலிகளை அவர் வாசிக்க சொல்லி புரிந்து கொண்டேன். பேச ஆரம்பித்தேன். நம்பி, என்ன செல்லில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். 100 ஸ்தோத்திர பலிகள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க.
தினசரி காலையிலேயே நான் மாற்றிட்டு ராத்திரியும் தூங்கும் முன்னாலே இதை படிச்சிருவேன். இந்த மாதிரி எங்கேயா நான் தனியாக போனேன்னாலும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். பைபிள் இப்போ வாசிப்பீங்கன்னு கேட்டேன். அது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எப்போது இருக்கா பைபிளை வாசிப்பேன். கிறிஸ்தவர் தான். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா தம்பின்னு கேட்டேன். அம்மா வருஷத்தெல்லாம் வருஷம் தேதி மாதம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்போவே ரட்சிக்கப்பட்டு நான் ஒரு பெரிய ஆவிக்குரிய சபைக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன், அந்த சபையோடு ஐக்கியம் வைத்திருக்கிறேன்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷம் தம்பி. அந்த சபையோடு சேர்ந்து ஊழியத்திற்கு செல்வீர்களா என்று சொல்லி கேட்டேன். ஆமாம், வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஊழியத்துக்கு செல்வோம். ஊழியத்திற்கு செல்லும் பொழுது நீங்கள் யாருக்காவது சுவிசேஷம் சொல்லியிருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டேன். ஆமாம் சொல்லியிருக்கேன். எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கேன்? 100கணக்கான பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சுவிசேஷமாக எதை சொன்னீர்கள் என்று சொல்லி கேட்டேன். ஆண்டவருக்கு செய்த அற்புதங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொருத்தரிலும் நான் சொல்லி அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேன் என்று சொன்னார். அதன் பின்பு தான் எனக்கு வேதத்தை குறித்து பேச ஆரம்பித்தேன். நாம் உனக்கு நினச்சிக்கிட்டதும் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற அற்புதத்தை மற்றொரு சொல்லுவது சுவிசேஷம் அல்லது சுவிசேஷ ஊழியம் என்று சொல்லி எண்ணிக்கொள்வரும் கிடையாது. நமக்கு தேவன் செய்திருக்கிற அற்புதத்தை அவர்களுக்கு சொல்லுவது ரட்சிக்கப்பட்ட ஒருவர் விசுவாசத்தில் உறுதிப்படுவதற்கு ஏதுகரமாக இருக்குமே அன்றி அது சுவிசேஷம் ஆகாது. அப்படின்னு சொன்னால் சுவிசேஷம் என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தை திட்டமாக சொல்கிறார். முதலாவது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் சொல்கிறார். வாசியுங்கள். மத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். யோவான் முதல்ல என்ன பிரசங்கம் பண்ணாரு? மனம் திரும்புங்கள். அதுதான் சுவிசேஷம். ஒருவர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தைகளை வேதத்தில் சொல்லுவது தான் சுவிசேஷம். அந்த வார்த்தையை கேட்டவர்கள் தான் கூட்டம் கூட்டமாக ஞானஸ்நானம் எடுக்க வந்தார்கள். அவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள வழி காண்பித்தவன் யார் என்று சொல்லி அவர்களுக்கு பாவத்தை குறித்து சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்து அனுப்பினார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. சீஷர்களை ஆண்டவர் ஊருக்குள்ளே அனுப்பும் பொழுது, அந்த யூதர்களுக்குள்ளே அனுப்பும் பொழுது சொல்ல சொன்னால், பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு பிரசங்கியுங்கள். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒருவர் பிரசங்கித்தால் மனம் திரும்புதலை போதித்த பின்புதான் பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு போதிக்க முடியும். இந்த ரெண்டு செய்தியும் கலந்ததுதான் சுவிசேஷம். வேறு எந்த நிலையிலும் சுவிசேஷத்தை நாம் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சொல்லுவது அவர்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்துவதாக இருக்கவே இருக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய ஆரம்பித்த உடனே முதல் பிரசங்கமாக என்ன செய்தார்? வாசியுங்கள். மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் முதலாவது சுவிசேஷத்தை அப்படித்தான் ஆரம்பித்தார். அப்போ சுவிசேஷ ஊழியத்திற்கு செல்லுகிற நாம் சந்திக்கிறவர்களை அவர்களுடைய மனம் திரும்புதலை குறித்து அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அல்லது சுவிசேஷ ஊழியத்திற்கு கூட்டமாக நான் செல்வதற்கு வாய்ப்பு இல்லையா? ஏதோ அங்கங்கே சில நண்பர்களை பார்க்கிறேன், உறவினர்களை பார்க்கிறேன். அவர்களிடத்திலே நீங்கள் பேசும் பொழுதும் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச ஆரம்பிக்கிற வேளையிலே அவர்களுக்கும் நீங்கள் முதலாவது எதைத்தான் சொல்ல வேண்டும்? மனம் திரும்புதலை குறித்து தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், நீதிமான் போல இருந்தாலும் சரி, பாவியாக இருந்தாலும் சரி, பாவம் செய்யாத மனிதன் பூமியிலே ஒருவரும் இல்லை. பாவம் செய்யாத மனிதன் பூமியிலே யாரும். அப்படி என்றால் எல்லாரும் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அவர்களுக்கு அந்த மனம் திரும்புதலின் செய்தியை கட்டாயமாக சொல்ல வேண்டும். அதுதான் சுவிசேஷம். அந்த ஊழியத்தை செய்யும்படியாகத்தான் இந்த சபையிலே ஆண்டவராகிய இயேசு உங்களையும் என்னையும் விசுவாசிகளாக கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த நோக்கத்தோடு நாம் இந்த சபையிலே விசுவாசிகளாக இருந்து செயல்படுவோமே என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய சபையின் எல்கை விரிவாகும். மனம் திரும்புதலின் செய்தியை ஜனங்களுக்கு கொடுப்பதுதான் சுவிசேஷ ஊழியம் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுருவை கொண்டு ஆண்டவர் ஒரு நீதிமானை சந்திக்கும்படியாக அனுப்புகிறார். இவர் பாவம்லாம் செஞ்சவங்க கிடையாது, அயோக்கியம் கிடையாது, நீதிமான்.
கொர்நேலியு என்ற மனிதனை குறித்து அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவன் நன்றாக உபவாசித்து ஜெபித்தவன், குடும்பத்தோடு தெய்வ பக்தியாயிருந்தவன், இவன் தேவன் பேரில் நம்பிக்கையாயிருந்தவன். இப்படி எல்லா நிலைகளிலும் தேவனுக்கு பிரியமான நிலையிலே வாழ்ந்து உபவாசித்து ஜெபித்த ஒரு மனிதன் இந்த கொர்நேலியு. ஒரு நாள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தேவ தூதன் அவருடைய வீட்டிற்குள்ள அறைக்குள்ளே வந்து பேதுருவை அழைத்து அனுப்பி, அவன் உனக்கு வேண்டிய நற்செய்தியை சொல்லுவான் என்று சொல்லுகிறார். பேதுருவை அழைக்கும்படியாக அவனுடைய வேலையாட்களை அனுப்புகிறான். பேதுருவுக்கு தேவன் அருமையான தரிசனத்தை காண்பிக்கிறார். ஏனென்றால் பேதுருவனுடைய ஊழியத்தின் நிலை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக அழைத்த அந்த நிலையிலேயே அவருடைய ஊழியம் யூதர்களுக்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புறஜாதிகளை அவர் கண்டுகொள்வதே கிடையாது, அது என்னுடைய பொறுப்பு அல்ல என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தவர். அப்பொழுது ஆண்டவர் நல்ல ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். நான் பரிசுத்தமாக்கினதை நீ அசுத்தமாக எண்ணாதே என்று சொல்லி சேவகர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களோடு கூட நீ பட்டணத்திற்கு செல் என்று சொல்லி அனுப்புகிறார். அங்கே கொர்நேலியு இருக்கிற இடத்திற்கு போகிறார். கொர்நேலியு அவருடைய குடும்பத்தார் யாவரும் ஒரு இடத்தில் கூட்டமாக கூடியிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். வாசியங்கள் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 43, 44. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். முதலாவது என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கிற, நன்றாக கவனியுங்கள், இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் என்று சொன்ன வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் யாவரும் கேட்டார்கள். பாவ மன்னிப்பிற்கு அடிப்படையான காரணம் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்கிற செய்தியை பேதுரு கொர்நேலியுவுக்கு சொல்லுகிறார். அவரை குறித்து எந்த விதத்திலும் அப்ரிஷியேட் பண்ணி, நீ நீதிமானாய் வாழ்ந்திருக்கிறார், நீ குடும்பத்தோடு தெய்வ பக்தியாய் இருந்திருக்கிறார், நீ உபவாசித்து ஜெபித்திருக்கிறார் என்கிற எந்த கேரக்டரையும் டச் பண்ணி அவருக்கு ஞாபகப்படுத்தாமல், நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும்தான் என்ன செய்யப்பட முடியும்? பாவ மன்னிப்பை பெற முடியும், ரட்சிப்படைய முடியும், மனம் திரும்ப முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்தவனாய் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவன் அல்லாதவனாய் இருந்தாலும் சரி, விசுவாசிக்கும் பொழுதுதான் என்ன உண்டாகுகிறது? பாவ மன்னிப்பு உண்டாகுகிறது. இயேசு கிறிஸ்து எப்படி விசுவாசிப்பது? இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே இரட்சகராக இந்த பூமியிலே பிறந்தார். ஃபர்ஸ்ட் அவர் நன்மை செய்கிறவராக இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார். செகண்ட், மூன்றாவதாக என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்தார். நான்காவது, மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்தார். ஐந்தாவது, பரலோகத்திற்கு ஏறி சென்றிருக்கிறார். ஆறாவது, திரும்பவுமாக நியாயாதிபதியாக இந்த உலகத்திற்கு. இதுதான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற விசுவாசம். நோயை குணமாக்குறனா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கன்னு சொன்னால் அது என்ன கிடையாது? ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் கிடையாது. இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதத்தை செய்வதற்கு காரணம் நாம் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். சகையு ஆண்டவர் சந்தித்தார், சகையு ஆண்டவரை சந்தித்தார், சகையு தேவனோடு கூட பேசினார், அவர் வீட்டிற்கு அழைத்து கொண்டு சென்றார். போகிற வழியிலே பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்தார். இயேசு கிறிஸ்து என்று சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதுதான் மனம் திரும்புதல். இயேசு கிறிஸ்து சந்தித்த உடனே சகையு மனம் திரும்பினதாக வேதம் சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவோடு சகையை நடந்து போகும் பொழுது மனம் திரும்பினார் என்று வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை.
பாவத்தை அறிக்கை செய்த பின்புதான் அந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு இயேசு சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இதுதான் மனம் திரும்புதல். பேதுரு அப்படித்தான் கொர்நேலியு வீட்டிற்கு போய் பிரசங்கித்தார். பேதுருடைய குடும்பம் முழுவதுமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். வேறு பாஷைகளிலே, பற்பல பாஷைகளிலே அவர்கள் பேசினார்கள். அதை கண்ட பேதுருவோடு கூட வந்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு அவர்களை பார்த்து சொல்கிறார், 47, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டிருப்போம். அவங்க சுவிசேஷத்தை கேட்டாங்க. கொர்நேலியுடைய குடும்பம் முழுவதுமாக மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பின அவர்களுக்கு என்ன கொடுத்தார்கள்? ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். ஆண்டவராகிய கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியத்தின் முழு நிறைவு அங்கேதான் முடிகிறது. பேதுரு சுவிசேஷத்தை அறிவித்தார். கேட்ட ஜனங்கள் மனம் திரும்பினார்கள், ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். திருச்சபையில் விசுவாசிகளாக இருக்கிற நாம் யாவரும் சுவிசேஷகர்கள் என்று சொன்னேன். நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர்கள் அதை கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அவர்கள் விரும்புகிற அற்புதங்களை கட்டாயமாக செய்வார். சமீபத்தில் கூட என்னுடைய வீட்டிற்கு ஒரு சகோதரி வந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். பேசிக்கொண்டவர்களோடு கூட நானும் என் மனைவியும் சுவிசேஷத்தை சொல்லி பேசிக்கொண்டிருந்தோம். சொல்ல அவருடைய கண்களில் இருந்து கண்ணீராக வந்தது. ஏன் அழுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டோம். நானெல்லாம் இயேசு கிறிஸ்துவ வர முடியுமா? அவ்வளவு பெரிய பாவம். பரம்பரையாக நாங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், எங்களை இயேசு ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி கேட்டார்கள். ஆம் என்று சொன்னோம். நான் எழுதுகிற பத்திரிகை ஒன்றையும் அவர்களிடத்தில் கொடுத்தேன். வேதாகம தண்டாக வாசியுங்கள் என்று வேதாகம் இருக்கிறது என்று சொல்லி கேட்டேன். இருக்கிறது என்று சொன்னார்கள். வாசியுங்கள் என்று சொன்னேன். உங்களுக்கு தெரிந்த அளவிற்கு தனிமையாக வீட்டில் உட்கார்ந்து என்ன செய்யுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து என்ன செய்வார், வழிநடத்துவார். எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடைய காரியங்களை எங்களோடு கூட வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஜெபித்து அனுப்பி வைத்தோம். அருமையான தேவஜனமே, இதுதான் நாம் செய்யக்கூடிய சுவிசேஷ ஊழியம். வேறொரு கிராமத்தில் போய் தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஊனமாஞ்சேரியில் போய் தான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மை தேடி வருகிறவர்களுக்கு, நம்முடைய பக்கத்து வீட்டிலே பிரச்சனையோடு கூட இருக்கிறவர்களுக்கு, தேவையோடு கூட இருக்கிறவர்களுக்கு, கண்ணீரோடு கூட இருக்கிறவர்களுக்கு, கவலையோடு கூட இருக்கிறவர்களுக்கு வாய்ப்பை பயன்படுத்தி சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். அதுக்குத்தான் ஆண்டவராய் கர்த்தர் நம்மை தாயின் கருவிலே தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க 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 அநேகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய மந்தைக்குள்ளே வந்து சேருவார்கள். சரி, இந்த சுவிசேஷத்தை யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் அறிவிப்பது? வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1வது வசனம். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்கிரியைகளை கூறி பிரசங்கித்து வந்தார். இயேசு கிறிஸ்து பட்டணங்களிலும் பிரசங்கித்தார், கிராமங்களிலும் பிரசங்கித்தார். என்ன பிரசங்கித்தார்? பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்களை பிரசங்கித்தார். நம்முடைய பிரசங்கத்திலே, நம்முடைய சுவிசேஷ ஊழியத்திலே, நாம் புறஜாதிகளிடத்திலே பேசுகிற சுவிசேஷ வார்த்தையிலே பரலோக ராஜ்யத்தை குறித்த முக்கியமான காரியம் இருக்க வேண்டும். அது தெளிவாக சொல்லப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை எல்லாம் செய்தாலும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் பிரசங்கித்தார். அப்போ நம்ம எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணலாம்? சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், பட்டணங்கள்லையும் செய்யலாம், கிராமங்கள்லையும் செய்யலாம். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்கிறார். வாசிங்கள். லூக்கா 9வது அதிகாரம் 6வது வசனம். சீஷர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். சீஷர்கள் எங்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள்? கிராமங்களிலே. அருமையான தேவஜனமே,
கிராமங்கள் சுவிசேஷத்தை கேள்விப்படாமல் இருக்கிறவர்கள் ஏராளமான கிராமங்கள் இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்திலே நாங்கள் ஊழியம் செய்த பகுதிகளிலே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் சுவிசேஷமே அறியாத கிராமங்கள். வட இந்தியாவில் தான் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குன்னு சொல்லி எண்ணிக்கொள்ளாதீர்கள். தமிழகத்திலேயே தூத்துக்குடி மாவட்டத்திலேயே நாங்கள் இருந்த ஒரு சிறிய சுற்று வட்டாரத்திலேயே கிட்டத்தட்ட 55 கிராமங்கள் சுவிசேஷத்தை கேள்விப்படாத ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு கிராமத்தவர்கள் மட்டும் நாங்கள் போகும் பொழுது ஊருக்குள்ளே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தினார்கள். தூசியை கிராமத்தில் உதறி தள்ளிவிட்டு ஊரை விட்டு வெளியே வந்தோம். ஊருக்கு வெளியே 3 வாலிபர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். நம்மளை பிடிச்சி என்ன செய்ய போகிறான், வசமாக சாத்த போகிறான், வெளியே தனியாக வரட்டும்னு சொல்லி எதிர்கிட்டு நிற்காம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே எங்கள் நட கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. ஆனால் ஜெபம் பண்ணிட்டு முன்னால் போய்கிட்டே இருந்தோம். கிட்டத்தில் போய் என்ன தம்பின்னு கேட்டோம். அவர் சொன்னால் 3 பேர் சேர்ந்து சொன்னாங்க, எங்கள் ஊருக்கு நீங்கள் சொல்கிற இயேசு கிறிஸ்து வேண்டாம், எங்களுக்கு இயேசு கிறிஸ்து வேணும், எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அரை மணி நேரமாக அவர்களோடு கூட இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் இரக்கத்தையுமான உருக்கத்தையும் குறித்து பேசி அவர்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஊரே வேண்டாம்னு சொல்லிச்சு. இந்த ஊருக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க? 3 வாலிபர்களை ஆண்டவர் சந்தித்தார், ரட்சித்தார், திருமுழுக்கு பெற்று அவர்கள் இப்பொழுது கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவஜனமே, தேவன் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை தேவனுக்கு நாம் பயன்படுத்துகிற வேளையிலே நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஜனங்களை அவர்களுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துவார். நாம் விதைக்கிற விதைகள் ஒரு நாளும் வெறுமனே திரும்பி வருவது கிடையாது. அந்த திட்டமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியா, சுவிசேஷம்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவோட அன்பை குறித்து சொல்ல முடியும், இரக்கத்தை குறித்து சொல்ல முடியும், மன உருக்கத்தை குறித்து சொல்ல முடியும், அற்புதத்தை குறித்து சொல்ல முடியும். இப்படிப்பட்ட காரியங்களை தானே சுவிசேஷத்தில் சொல்ல முடியும். இவ்வளவு சொன்னால் போதுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா பைபிள் அதோடு கூட முடிக்கவில்லை. வாசியுங்கள் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனம். அவைகள் தேவனுடைய வசனங்கள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துவதற்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று தீமோத்தேயு கொண்டு ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார். இப்போ ஒருத்தர் நல்லா குடிச்சிட்டு தகராறு பண்ணிட்டு இருக்காருன்னு இயேசு கிறிஸ்துவனை நேசிக்கிறார் அப்பா, இயேசு கிறிஸ்துவ உண்மையில் இறக்கமாக இருக்கிறார் அப்பான்னு அவன் என்ன சொல்லுவான், ஜுவாலியை பார்த்துட்டு போயா, எங்களுக்கு அன்பையும் தினி இறக்கத்தையும் தெரியும், உனக்கு என்ன வேலை உண்டோ அதை பார்த்துக்கிட்டு போ அப்படிம்பா. அவனுக்கு சுவிசேஷத்தை எப்படி சொல்ல வேண்டும்? இந்த வசனத்தின்படி கடிந்து கொண்டு சொல்ல வேண்டும். ஒரு நீதிக்கு புறம்பாக வேலை செய்து கொண்டு வியாபாரம் செய்து கொண்டு கிறிஸ்தவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு வேத வசனத்தின் அடிப்படையிலே நீதியை குறித்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இப்படி பகுதி பகுதியாக அவர்கள் பிரித்து பிரித்து கொடுத்திருக்கிறார். அவரவர்களுக்கு ஏற்றபடி சுவிசேஷத்தை, தேவ வசனத்தை, ஜீவ வார்த்தைகளை சொல்லுவதற்கு வேதாகமத்திலே நிறைய பகுதிகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இரக்கத்தையும் அன்பையும் மனது உருக்கத்தையும் குறித்து மட்டும் பேசுவது சுவிசேஷம் கிடையாது. இன்றைக்கு அநேக சுவிசேஷ ஊழியர்கள் அதை மட்டும்தான் செய்கிறார்கள். அற்புதங்களையும் அடையாளங்களையும் மன உருக்கத்தையும் மன இரக்கத்தையும் குறித்து மட்டும்தான் பேசுகிறார்களே என்று கடிந்து கொள்ளுதலின் சுவிசேஷத்தை மேற்கொள்வது கிடையவே கிடையாது. உதாரணத்திற்காக நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். உங்களெல்லாம் தெரிஞ்ச ஊழியர் தான், நான் ஊழியர்கள் பேரெல்லாம் சொல்லலை. அவருடைய கூட்டத்திற்கு அவர் போயிருந்தார். எங்களோடு கூட அவர் ஊழியத்திற்கு வந்து கொண்டிருந்தவர். ஒரு சில தகாத பாவங்கள் அவரிடத்தில் இருப்பதை நாங்கள் அறிந்து, அண்ணன் நீங்கள் மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி சுவிசேஷ ஊழியத்தை செய்தீர்கள் என்றால்தான் கிராமத்திலே தேவன் நமக்கு ஆத்துமாக்களை தருவார் என்று சொல்லி பல விஷயம் எச்சரித்தோம். அவர் அதற்கு கீழ்ப்படியவே இல்லை. நீங்கள் எங்கள் கூட ஊழியத்துக்கு வர வேண்டாம்னு கிராமத்துக்காரங்களாம் எங்களை ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். நின்றுட்டார். ஒரு நாள் அவர் அந்த குறிப்பிட்ட ஊழியருடைய கூட்டத்திற்கு சென்றார். ஊழியம் முடிந்ததுக்கு அவரிடத்தில் தனிமையாக ஜெபித்து விட்டு சில ஆயிரங்களை அவருக்கு காணிக்கையாக கொடுத்தாராம். அவருடைய தலையிலே கையை வைத்து அவர் சொன்னாராம், தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன் வருமானங்களெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார்,
உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் செயல்களை எல்லாம் கர்த்தர் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 100 மடங்காக ஆசீர்வதித்து கொடுப்பார். நீ சமாதானத்தோடு போ என்று சொன்னார். அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் சரிதானா? இல்லை. இன்னைக்கு இப்படி தான் நடக்குது. இந்த ஆறுதலும் அமைதலும் அற்புதங்களும் அடையாளங்களும் என்று பேசுகிற ஊழியர்களுடைய நிலை இப்படி தான் அன்றைக்கு இருக்கிறது. என்னிடத்துல நேரடியாக சொன்னார், மறு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, மறு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, என்னென்ன பெருசாக நீங்கள் நான் பாவம் செஞ்சேன், நீ அக்கறம் செஞ்ச ஊழித்து போயிடறான்னு சொல்லிட்டீங்க. அந்த அண்ணன் போனேன், அவர் என்ன ஆசீர்வதிச்சு என்ன செஞ்சிருக்காரு? ஏன் பாவத்தில் நான் பாவம்னு சொல்லவே இல்லையே. அவர் பெரிய தீர்க்க தரிசனம்லாம் சொல்கிறாரு, எனக்கு அவர் தீர்க்க தரிசனமே சொல்லலையே. ஒன்று ஆசீர்வதிப்பாருன்னா எனக்காக அவர் ஜெபம் பண்ணார். நான் சொல்லிட்டேன், நீ அவரோட சேர்ந்து நினைச்சிங்க, ஊழியத்துக்கு போய்க்குங்க, மனம் திரும்பினா எங்கள் கூட ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். அருமையான தேவனுடைய ஜனமே, திருவசனத்தை எந்தெந்த நிலையிலே ஜனங்கள் இருக்கிறார்களோ அந்தந்த நிலையிலே அவர்களை கடிந்து கொள்ளும் விதமாக போதிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். அதுதான் சுவிசேஷ பணி. இந்த சுவிசேஷ பணியை செய்தால் எனக்கு ஒரு பெரிய பெருமை கிடைத்துவிடும், பெரிய புகழ் கிடைத்துவிடும். சமுதாயத்தில் வருகிறவர்கள் எல்லாம், பார்க்கிறவர்கள் எல்லாம் ஐயா வாங்க, ஐயா வாங்க, ஐயா வாங்கன்னு தோத்திரம் போடுவாங்க. அதுக்காக தான் நான் சுவிசேஷ ஊழியத்தை இவ்வளோ வைராக்கியமாக நான் செய்கிறேன் சொல்லி ஒருவர் எண்ணினால் அது தவறு. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறார், வாசியுங்கள், 1 Corinthians 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விசுவாசியாகிய ஒவ்வொருவர் மேலும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலும் கிறிஸ்தவன் மேலும் சுவிசேஷத்தை அறிவிப்பது கடமையாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வேலை என்பதை திட்டவட்டமாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் கடமை இருக்கிறது, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது. விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும், ஊழியத்திற்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய கடமை, பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இது என்னுடைய வேலை அல்ல, இது என்னுடைய கடமை. அந்த கடமையை உணர்ந்து இந்த கடைசி காலங்களிலே இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் செயல்படுவதற்கு நம்ம அர்ப்பணிப்போமே என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு சீஷர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அநேக நோய்களை நம்மை கொண்டு குணமாக்குவார், அநேக பிசாசுகளை நம்மை கொண்டு துரத்துவார், சப்பானிகளை நடக்க செய்வார், பாவத்தின் படுகொலியிலே விழுந்து மாண்டு கொண்டிருக்கிற ஜனங்களை அந்த பாவ மரணத்திலிருந்து நம்மை கொண்டு தூக்கி எடுப்பார். இந்த கடமை உணர்வோடு திருச்சபையில் இணைந்து இந்த சுவிசேஷ ஊழியத்தை நாம் செய்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போமே என்று சொன்னால், ஆண்டவராகிய கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை நமக்கு கொள்ளையாடின பொருளாக தருவார். சபையிலே அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்ப்பார். பழங்கால்களை ஒன்று ஜெபிப்போம். செய்தி கேட்டிருக்கிறோம், தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் எந்த பருவத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த பலவீனத்தோடு கூட நீங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கமான குடும்பத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, வறுமையிலே சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் சரி, இயேசு உங்களை தாயின் கருவிலே தெரிந்தெடுத்திருக்கிறார். நன்றாக விளங்கிக் கொடுங்கள். ஒவ்வொருவரையும் தாயின் கருவிலே இயேசு தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்திருக்கிற அவர் ஆத்துமாக்களை அவருடைய மந்தையிலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாய், பரலோக ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாய், பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இது என் கடமை என்று சொல்லி நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் முன்வருவோமே என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு உங்களை கொண்டு எல்லா இடங்களிலும், எல்லா ஜனத்தின் மத்தியிலும் அற்புதங்களை செய்வார், சப்பானிகளை நடக்க செய்வார், நோய்களை குணமாக்குவார், பிசாசுகளை துரத்துவார், பாவத்தில் வீழ்ந்து மாண்டு கொண்டிருக்கிற ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பார், பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாக்குவார். விசுவாசத்தோடு அன்று நோக்கி பார்ப்போமா? கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், என் மக்களை என் பக்கமாக கொண்டு வாருங்கள், ஆற்றி தேற்றுங்கள், ஆசீர்வதியுங்கள், வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள்,
குற்ற உணர்வை கொல்லும் உணர்வு கொண்டு வாருங்கள். சுத்தம் செய்யும் எந்த ரத்தம் கொண்டு வாருங்கள். தாகம் தீர்க்கும் அனைவரையும் கொண்டு வாருங்கள். பாவம் தீர்க்கும் அனைவரையும் கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். என் மக்களை என் பக்கமாக கொண்டு வாருங்கள். ஆற்றி தேற்றுங்கள், ஆசீர்வதியுங்கள். வாழ பிறந்த மனிதர்களை கொண்டு வாருங்கள். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டு ஜீவன் உள்ள வசனங்களுக்கு யார் யாரெல்லாம் கீழ்ப்படிந்து நான் என் தாயின் கருவிலே சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று உமக்கென்று தங்களை இந்த ஜெப வேளையிலே அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாம மகிமைப்படும்படியாய் இந்த பகுதிகள் முழுவதிலும் அவர்கள் வாசம் செய்கிற பகுதிகளிலே உமக்கு சாட்சிகளாக பயன்படுத்தும். அவர்கள் சொல்லுகிற சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்கள் மனம் திரும்பி இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோகராட்சிய வாசிகளாய் மாற்றுவதற்கு கிருபை செய்யும்படியாக நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தங்களை உமக்கென்று ஒப்புக் கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும். சரீரத்தில் உள்ள பலவீனங்களை சுகமாக்கும். குடும்பத்தில் உள்ள தேவைகளை நீர் சந்தித்து அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய உதவிகளை நீர் செய்து அவர்களும் நல்ல நிலையிலே உயர்ந்து வருவதற்கு ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் உதவி செய்யும்படியா நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி